ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எது மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நைஜீரியாவோட பெனு ஸ்டேட்டில் வந்து 2 அட்டாக்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. அதனால் வந்து 30 பேர் வந்து டெட் ஆகிருக்காங்க. அது மாதிரி நியூஸில் இருந்துச்சு. நைஜீரியா வந்து எங்கே இருக்குது? நைஜீரியா வந்து பார்டர் பண்ணிக்கிற என்னென்ன கண்ட்ரினா பெனின், நைஜர், சாட் அண்டு கேமரா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து அட்லாண்டிக் ஓஷனோட பார்டர் பண்ணியிருக்கு. லேண்ட்லாக்டு கண்ட்ரியில் நைஜீரியாவோட மெனு ஸ்டேட் இங்கே தான் இருக்குது. செகண்ட் டாபிக், ஆர்எஸ் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. அதனால சூடான் வந்து 24 பேர் வந்து கில் ஆகிருக்காங்க. அது வந்து 8 சில்ட்ரன் இன்க்ளூடிங் அது மாதிரி நியூஸ் இருந்துச்சு. இஷ்யூஸ் எங்கே அந்த பிளேஸ்னால் நார்த் கோர்டோஃபோன். அந்த பிளேஸ் வந்து பார்க்கலாமா? சூடானில் வந்து நார்த் கோர்டோஃபோன்றது. அது மட்டும் இல்லாமல் அதர் இஷ்யூஸ் ரிலேட்டட் பிளேசஸ்னால் டர்ஃபூர் அண்ட் கார்ட்டூம். இதெல்லாம் இஷ்யூஸ் ரிலேட்டட் பிளேஸ். சூடான் பார்டர் பண்ணியிருக்க கண்ட்ரி என்னென்னா எகிப்த், சாட், சவுத் சூடான், எத்தோப்பியா, எரிட்ரியா. இது வந்து லேண்ட்லாக் கண்ட்ரி இல்லை, ஏன்னா வந்து ரெட் சீயோட பார்டர் பண்ணியிருக்கு. ஏன் நம்ம பேசஸ் இன் நியூஸ் அதை வந்து மேப்பில் வந்து பார்க்குறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2022 இது யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபேரஸ் ரீஜன் ஆப்டன் மென்ஷன் இன் த நியூஸ் கண்ட்ரி: அன்டோலியா, துருக்கி; அம்ஹாரா, எத்தோப்பியா; கேபோ டில்கடோ, ஸ்பெயின்; கேட்டலோனியா, இட்டாலி. How many of the above pairs are correctly matched? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஒன்லி 2 pairs. ஏன்னா அன்டோலியா, துருக்கி அது கரெக்டு. ஆப்ஷன் பிஎம் வந்து கரெக்டு. ஆனால் வந்து கேபோ டில்கோடா அது வந்து எங்கே இருக்குன்னா மொசாம்பிக்குள்ள இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி கேட்டலோன்ன்றது ஸ்பெயினில் இருக்க ஒரு ரீஜியன். நெக்ஸ்ட் நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மெயின்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஹவ் இஸ் இந்தியா லேக்கிங் மென்டல் ஹெல்த் கிரைசிஸ்? இந்த எடிட்டோரியல் யூபிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் மெயின்ஸில் வந்து GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS3 சோசியல் செக்டர் ஆர் ஹியூமன் டெவலப்மெண்ட், GS4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எத்திக்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். எடிட்டோரியல் வந்து கீ ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் இன் இந்தியா. மென்டல் ஹெல்த் வந்து ஒரு ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஸ்ட்ரெஸ், சப்ஸ்டான்ஸ் அப்யூஸ் அண்ட் டிஜிட்டல் அடிக்ஷனால் தான் இது பண்ணுது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோங்கன்னா நம்ம வந்து எது மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு அவங்களுக்கு எது மாதிரி தெரியுதான்னு தெரில. ஆனால் வந்து அது ரிலவெண்ட்டாகவே கொடுத்து ஒரு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் நைட் வந்து நம்ம தூங்குறதுக்கு 1 மணியோ இல்லாட்டி 12 மணியோ பண்ணுறோம். இதனால் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா தான் வந்து குளோபல் லெவலில் வந்து டிப்ரெஷனாகவும் சரி, அனெக்சிட்டி கேஸும் சரி ஹையாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண எக்கனாமிக் சர்வேலையும் இந்த மென்டல் இல்னஸ்னால ப்ரொடக்டிவிட்டி வந்து லாஸ் ஆகுது. அதாவது ஒரு ஒர்க்கை வந்து நம்ம 3 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறோம்னா அந்த டே ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆகுது. அது மாதிரி எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்காங்க. மென்டல் ஹெல்த் வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸாகவும் WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், மென்டல் இல்னஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் சர்வேல என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நேஷனல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிமானஸ்னு ஒரு நம்பர் இருக்கும். அது வந்து 24 மணி நேரம் வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் அது மாதிரி இருந்தால் அந்த கான்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து கைட் பண்ணி அந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டத்தோட இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்தையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ், நிமான்ஸ் அது மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டியூஷனை வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க மென்டல் இல்னஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக. இந்த பட்ஜெட்லேயும் வந்து அதிகமாக வந்து ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த இஷ்யூஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். அதுக்காக தான் மென்டல் இல்னஸ் க்யூர் பண்ணுறதுக்கான கேப், சேலஞ்சஸ், வே ஃபார்வர்ட் என்னென்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ வந்து என்னென்னா சைக்காட்ரிக்ஸ், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வில்லேஜில் கூட இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் அட்லீஸ்ட் ஒரு டாக்டர், ஆரம்ப பொது சுகாதார நிலையம் அது மாதிரி இருக்கா. ஆனால் வந்து மன அழுத்தத்துக்குன்னு ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு டாக்டர் இருக்காங்களா? இல்லவே இல்லை. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அதே தான் ரூரல் அர்பன் அக்சஸ் கேப் அண்ட் சோசியல் ஸ்டிக்மா. ரூரல் ஏரியா இப்போ சொன்னேன்ல, அதே தான் இப்பயும் அர்பன் ஏரியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து மென்டல் ஹெல்னஸ்க்காகவே தனியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆஃபீஸ் ஒர்க் அது மாதிரி இருக்காங்க. ஆனால் ரூரல் ஏரியாவில் அது மாதிரி இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் சோசியல் ஸ்டிக்மா. நான் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன், அது மாதிரி வந்து ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்குள்ளேயே நம்ம வந்து அதிக நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சாக ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த இல்னஸ் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரேராக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, அதனால வந்து அவங்க வந்து ஹை காஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வே ஃபார்வர்ட் என்னென்னு பார்க்கலாமா? கம்யூனிட்டி பேஸ்டு ப்ரிவென்டிவ் மென்டல் ஹெல்த் கேர். அதாவது ஒரு சில என்ஜிஓ அது மாதிரி இருக்கும்ல, அவங்கள வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல், காலேஜ், ஒர்க் ப்ளஸ் அந்த லெவலில் வந்து ஒரு மந்த்லியோ இல்லாட்டி வீக்லியோ வந்து நீங்கள் எது மாதிரி இருக்கீங்க, எது மாதிரி அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் இதை சால்வ் பண்ண முடியும்.
இயர்லி டைனர்ஸ், கவுன்சிலிங் அண்ட் டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். ரீசெண்டாக நம்ம இப்போ கூட சொன்னோம்ல டெலிமானஸ், அதெல்லாம் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து கான்டாக்ட் பண்ணி ரிகவர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஃபோர்டபுள், அக்சசபிள் அண்ட் ஸ்டிக்மா ஃப்ரீ கேரை வந்து ப்ரொவைட் பண்ணும். நம்ம சொன்னல ஊருக்கு ஒரு, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து தனியாக வந்து ஒரு கேர், அது மாதிரி மென்டல் ஹெல்த் கேர் அது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அஃபோர்டபுளாக மக்கள் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கலாமா? மெயின்ஸ் யூபிஎஸ்சியில் 2023 வை சூசைட் அமங் யங் உமன் இஸ் இன்க்ரீசிங் இன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022 எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் அக்டோபர் 22 டெலிமானஸ் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு பை தி யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். வாட் டஸ் எம் ஸ்டாண்ட் ஃபார்? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மென்டல் ஹெல்த். நெக்ஸ்ட் நியூஸ் டாபிக், கேரளா எம்பி வந்து ப்ரைவேட் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சென்சஸ் வந்து எவ்ரி இயர் 10 இயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். அது மாதிரி யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் வந்து GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS4 எத்திக்ஸ் வந்து லிங்க் பண்ணலாம். சிமிலராக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் லிங்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 3ல சோசியல் ஜஸ்டிஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். கேரளா எம்பி ஹரிஸ் பீரான் அவருன்றவங்க வந்து என்னென்னா 2024 ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 1948 சென்சஸ் ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். கம்பல்சரி வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சென்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுதான் இந்த பில்லோட எய்ம். ஏன் வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு சோசியல் ஜஸ்டிஸ் பாலிசிஸ், அது வந்து அக்யூரேட் டேட்டா வந்து தேவைப்படுது. ரிசர்வேஷன், நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 15, 16 அது மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அதில் வந்து எஜுகேஷனாக இருக்கும், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும், அதில் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ வந்து சென்சஸ் கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் கரெக்டான அக்யூரேட் டேட்டா கிடைக்கும். ஸோ பாலிசி வந்து ரிசர்வேஷன் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன், ஒரு கேஸ்ட் வந்து ரிசர்வேஷன் வந்து அவங்க வந்து கரெக்டாக பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தால் வச்சுங்களேன், அவங்க வந்து தேவையான மக்களுக்கு வந்து அவங்க வந்து பெனிஃபிட், ரிசர்வேஷன் வந்து பெனிஃபிட் வந்து அதுக்கு வந்து இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரிசர்வேஷன் எஜுகேஷன், பப்ளிக் எம்ப்ளாய் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களே, அது வந்து தேவையான மக்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கும் இந்த சென்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்டாக வந்து லாஸ்ட் சென்சஸ் எப்படின்னா 2011 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 2021 கண்டக்ட் பண்ணிக்கணும். பட் COVID-19 லாக்டவுன்னால பண்ணலை. ரீசெண்டாக வந்து சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஏப்ரல் 26 ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரிக்குள்ளே கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளீம்ஸ் பாயிண்ட் என்னென்னா, கான்ஸ்டியூஷனும் சரி சென்சஸ் ஆக்ட்லையும் சரி கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்வல் தான் வந்து சென்சஸ் கண்டக்ட் பண்ணணும் அது மாதிரி வந்து சொல்லவே இல்லை. ப்ளீம்ஸ் பாயிண்ட், சென்சஸ் ஆக்ட் 1948 சென்சஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைமுக்கு இன்ட்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் வந்து தேவை. சென்சஸ் இந்த இயர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா? ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்சஸ்னால் என்னென்னா, கம்ப்ளீட் கவுண்ட் ஆஃப் பாப்புலேஷன் வித் டெமோகிராஃபிக், சோசியல் அண்ட் எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் இந்தியா. எந்த மினிஸ்ட்ரிக்கு இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். 10 இயர்ஸ் வந்து ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1951 வந்து கரெக்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக தான் மிஸ் ஆச்சு. லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் பேசிஸ்னா சென்சஸ் ஆக்ட் 1948 கீழே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியா வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் சார் அவர் தான் பண்ணாங்க. கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குன்னா, யூனியன் சப்ஜெக்ட் ஆர்டிகல் 246 கீழையும், 7th ஷெடியூலில் லிஸ்ட் 1 2069 கீழையும் இருக்குது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதாவது வந்து நம்மக்கிட்ட சென்சிட்டிவ் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்களா, எல்லாம் வந்து அது செக்யூராக இருக்கும். ஈவன் கோர்ட்டு கூட இந்த டீட்டெயில்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. சென்சஸ் ஆக்ட் வந்து 1948 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது வந்து வயலேட் பண்ணால் பெனால்ட்டிஸும் இந்த ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் 2009 கேட்டாங்க. Between census 1951 and the census 2001, the density of the population of India has increased more than 3 times. Between census 51 and 2011, the annual growth rate population in India has doubled. Correct answer is neither one nor two. நெக்ஸ்ட் எடிட்டோரியல், இல்லீகல் மைனிங் காரணமாக மேகாலயில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. 27+ அது மாதிரி வந்து நியூஸ் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து யூபிஎஸ்சினா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு சரி, மெயின்ஸில் வந்து பாலிட்டி கவர்னன்ஸ், GS3 என்வரான்மெண்ட் எக்கானமி, GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி, GS4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். சிமிலர் வந்து டிஎன்பிஎஸ்சிலும் பாலிட்டி கவர்னன்ஸ், என்வரான்மெண்ட் எக்கனாமி, எத்திக்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். இல்லீகல் கிராட்டுவல் மைனிங் இஷ்யூஸ் அண்ட் கண்டெக்ட்ஸ் பார்க்கலாமா? பிப்ரவரி 5 வந்து இல்லீகல் ரேட்டோன் மேகாலயாவில் வந்து பிளாஸ்ட் அந்த வந்து சரிஞ்சிச்சு. அதனால் வந்து 18 இப்போ வந்து 27% ப்ளஸ் வந்து இறந்துருக்காங்க. நியூஸில் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதனால் வந்து கவர்னன்ஸ் ஃபெயிலியர், கோர்ட்ஸ் பேன் மட்டுமே சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோன் மைனிங்கிறது எங்கன்னா, மேகாலயா ஸ்டேட்டில் கோல்பேட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா, கோல் மைன்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும்.
அப்புறம் வந்து அந்த லேண்ட் வந்து கவர்மெண்ட் ஓன்ட் லேண்ட் இல்லை, ப்ரைவேட் ஆர் கம்யூனிட்டி லேண்டாக இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காகவும் இருக்குது. ரேட்டுவல் மைனிங் வந்து யாராவது பேன் பண்ணியிருக்காங்கன்னா ஆமாம். நேஷனல் க்ரீன் ட்ரைபியூனல் வந்து 2014 வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த ப்ராக்டிஸ் வந்து இப்பயும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. மைன்ஸ் வந்து அன்சேஃபாக இருக்க அந்த ரீசன் என்னென்னா, அங்கே வந்து நோ என்ஜின் ரூப்ஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் க்ளாஸ் இருக்கும். ஜஸ்ட் வந்து மேனலாக வந்து டிக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப இன்டீரியராக போகிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதா, அதனால் கொலாப்ஸ் ஆகிட்டு இது மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப வந்து ஃபார்முலா ஒன்று இருக்கும். இல்லீகல் கோல் வந்து என்னென்னா, லீகல் மார்க்கெட்ஸ் வந்து என்னன்னா இன்டர்மீடியட்ஸ் வந்து ஈஸியாக வந்து சேல் பண்ணுறதும் இது வந்து இன்னும் கண்டினியூஸாக ஒரு மெயின் ரீசன் தான். ரேட்டுவல் மைனிங்கோட இம்பேக்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா இது வந்து கோல் இன்கம் மட்டும்தான் அந்த லோக்கல்ஸ் வந்து ஹை டிபெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் ரொம்ப லேக்காக இருக்குது, அதனால் ஸ்கில் வந்து இல்லாமல் இருக்கா, அதனால் வந்து இந்த தொழிலில் தான் மெஜாரிட்டி பீப்புள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்மெண்டட் ஓனர்ஷிப் அண்ட் கான்ட்ராக்டர் சிஸ்டம் டிஃபிகல்ட் டு அக்கௌண்டபிலிட்டி. அதாவது அந்த குறிப்பிட்ட நிலம் இருக்குல்ல, நம்ம ஊரில் கூட வில்லேஜ் சைட் பார்த்தா ஃப்ளாட், அர்பன் சைடில் கூட சரி ஃப்ளாட் வந்து லிமிட்டடாக இருக்கும்ல, ஒவ்வொரு ஓனர்ஷிப் வந்து ரொம்ப லிமிட்டாக இருக்கும்ல, அதனால் வந்து அக்கௌண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒர்க்கர்ஸ் கெப்ட் ரெக்கார்ட், ஏன்னா வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இல்லீகலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஆக்சிடென்ட் இப்போ வந்து 27 பேர் வந்து இறந்தாங்க, அதனால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. 1 or 2% இது பண்ணால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே நடக்காத மாதிரி வந்து கன்க்ளூஷன் பண்ணிட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்வாமெண்டல் டேமேஜ் இந்த ஈவெண்ட் நடத்துது. இல்லீகல் கோல் மைன் பண்ணுறாங்களா, அதனால் வந்து வாட்டர் பொல்யூஷன், ஆசிட் ட்ரைனேஜ் வந்து இன்க்ளூட் ஆகிடுது. லேண்டும் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அதனால வந்து அன்ஸ்டேபிள் டெரெயின் அது மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ வந்து 27 பேர் வந்து நம்ம வந்து இறந்துருக்கிறதுக்கு மெயின் ரீசனும் இதுதான். சோசியல் காஸ்ட் எடுத்துக்கிட்டால் ஒர்க்கர் இன்ஜுரிஸ் வந்து இக்னோர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒர்க் பண்ணுற போதோ இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியில் இது பண்ணுற போதோ ஏதாவது ஆக்சிடென்ட் இருந்தால் அந்த இண்டஸ்ட்ரி வந்து டோட்டல் ஒரு இன்சூரன்ஸ் அது மாதிரி இருக்கும்ல, அதனால் கிளைம் பண்ணிட்டு ஒரு ரிகவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அது மாதிரி இல்லவே இல்லை. சைல்டு லேபர் வந்து இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. சைல்டு லேபர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால் எஜுகேஷன், அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் அது வந்து அப்டேட் பண்ண முடியுது இல்லையா, அதனால் வந்து இது வந்து ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இந்த இஷ்யூஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இல்லீகல் கோல் அவுட் டு டிஸ்டிங்ஸ் ஒன் சப்ளை செயின், அதாவது சட்டவிரோதமாக வந்து யூஸ் பண்ணுறாங்களா, இதனால் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு வே ஃபார்வர்ட் என்னென்னு பார்க்கலாமா? அதாவது இல்லீகல் மைனிங் மூலமாக வர இதை வந்து காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். தென் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிட்டோம்ல, அதாவது ஜிபிஎஸ்சி டிராஃபிக் அதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரூட் பேஸ்ட் கன்சிஸ்டன்ட் வேலிடேஷன், அதான் வந்து எந்தெந்த இந்த கோல் வந்து எங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, இது வந்து எங்கே ரீஃப்ரெஷ் பண்ணீங்க, ரிஃபைன் பண்ணீங்க, அது மாதிரி எல்லா ப்ராசஸும் வந்து கரெக்டாக பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சேட்டலைட் ட்ரோன் மானிட்டரிங் எல்லாமே வந்து இந்தியா வந்து நிறைய சேட்டலைட் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரோன் வந்து நிறைய ட்ரோன் அது மாதிரி நிறைய ஸ்கீம் இது பண்ணுறாங்களா, அதையும் வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து தேவையான ஒன்று. ஏதாவது அது மாதிரி இல்லீகலாக இருந்தால் அது வந்து அந்த பொருளெல்லாம் சீசர் பண்ணணும். லைசன்ஸ் வந்து அது மாதிரி யாரோ ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அதை கேன்சல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து சட்டவிரோதமாக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அவங்களுக்கு வந்து பிளாக் லிஸ்டிங்கும் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி மானிட்டரிங் வித் இன்சென்டிவ் ஷேர் ஆஃப் பெனால்ட்டிஸ் அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அங்கே ஒர்க் பண்ணுறாங்கள அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் தரலாம். அதாவது ஹார்டிகல்ச்சர் நார்த் ஈஸ்ட்டில் தானே இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன், எம்எஸ்எம்இ, டூரிசம் இது மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிகவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலாம். லேபர் ரிஃபார்ம்ஸும் தேவை. அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் யாராவது வந்து இது மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து லேட்டரல் மைனிங் பண்ணி இல்லீகலாக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிகவரிக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க சட்டத்துலேருந்து ஆக்ஷன் இது பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது கேஷ் அது மாதிரி இன்சென்டிவ் வந்து தரலாம். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பெனால்ட்டி மட்டும் இல்லாமல் ஜெயில் அது மாதிரி வந்து நிறைய வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் தந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரெட் இல்லிமினல் அஸ் எ கவர்னன்ஸ் அண்ட் லைவ்லிஹுட் இஷ்யூஸ் நாட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அலோன், அதாவது வந்து என்னென்னா சட்டம் வந்து ஒரு அமலாக்கம் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் இது வந்து கவர்னன்ஸ் வந்து எவ்வளோ வீக்காக இருக்குது, உயிரினம் வந்து எவ்வளோ வந்து ஈஸியாக வந்து இறக்குற மாதிரி இருக்குது, அதனால் வந்து இது வந்து இம்பார்ட்டனாக நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் கொஸ்டின், in spite of adverse environment, coal mining is still inevitable for development. Discuss 2017 கேட்ட கொஸ்டின். 2018 in India, state governments do not have power to auction non-coal mines. Andhra Pradesh and Jharkhand do not have coal mines. Rajasthan has iron ore mines. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 3 only. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி இம்ப்ரூவ்மெண்ட்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.